ஹாய் கைஸ், வெல்கம் டு N3R vloggers. ஸோ இது என்ன vlog அப்படின்னா மூவி vlog தான். என்னடா புதுசாக அப்படின்னா நம்ம வந்து மூவி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதாவது இந்தியன் 2 படத்துக்கு, கல்கி படத்துக்கு. ஸோ ரிவ்யூ பண்ணுறது பதிலாக அதை போகிறதையே அப்புறம் படம் பார்க்குறது அதெல்லாம் சேர்த்து லாஸ்ட்டில் ரிவ்யூ பண்ணி ஒரு vlog-ஆக பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு ஸோ வந்து மூவி vlog தான். என்ன படத்துக்கு போகிறோம்னா ஆக்டர் மணிகண்டன் இருக்கார்ல, அவர் நடித்த குடும்பஸ்தன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் போய் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்கும்னு பல ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் அது எப்படி ஸ்பாய்லர்லாம் வந்துடும் டக்குன்னு. அதனால் இன்றைக்கே போய் பார்க்குற மாதிரி, இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கே போய் பார்க்குற மாதிரி. ஸோ வாங்க தியேட்டர் கிளம்பிடலாம். 15 minutes later. சிகரம் எங்க இருக்கோ அங்கதான் ஆரோக்கியமும் மகிழ்ச்சி. ஸோ கைஸ், படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் படத்தோட ரிவ்யூ அதெல்லாம் உட்காந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ படத்தை பார்த்தாச்சு. ஒரே லைனில் சொல்லணுன்னா வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு படம். அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வீட்டுக்கு போய் கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஸ்டோரி ஷார்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒருத்தன் எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறான், அவன் வாழ்க்கையில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது, கடைசியில் அவனோட வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்னு தான் குடும்பஸ்தன் படம் இருக்குது. செம்ம ஆக்டிங்கு, அப்படியே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி மீன்ஸ் அப்படியே வேற லெவல்ல ஃபுல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு மணிகண்டன் அவர்கள். இது மட்டும் இல்லாம காமெடி வந்து சொல்லவே தேவையில்ல, செம்ம காமெடியா இருந்துச்சு மூவி. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு காமெடி சீன்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாம படத்துல எமோஷனல் சீன்ஸும் இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு. நம்ம வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜு சார் சொல்லுவார்ல, ஆக்டிங் வேணுமா ஆக்டிங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, எமோஷனல் சீன் வேணுமா எமோஷனல் சீன் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த படத்துல. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் குடும்பஸ்தன். ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மூவி தான் இது. ஒவ்வொரு சீன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாரும் கன்ஃபார்ம்டா பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த படத்துல நெகட்டிவ்னா ஒண்ணுமே கிடையாது என்னை பொறுத்த அளவில். அது எப்படி சொல்றது, படம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு படம். நீங்க எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் படத்தை ஃப்ரீயா. நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, நல்ல காமெடி வேணும், அதே மாதிரி நல்ல எமோஷனல் சீன்ஸ், அதுவும் இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா தரமா இருக்கும் படம். இல்ல வந்து ரோஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பரா. எங்களை பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா படம் சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். இதுல நாங்க குறை எதுவுமே கண்டுபிடிக்கல. நிஜமா சொல்லணும்னா சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஒவ்வொரு சீனும் வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இத்துடன் இந்த விளாக் முடிவடைகிறது, ரிவ்யூ முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல, சூப்பரான தரமான விளாக்ல உங்களை மீட் பண்றோம். ராம் ராம்.